வணக்கம். புது புதார்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் வலதுசாரி சிந்தனையாளர் திரு ராமசுப்ரமணியன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். தீர்ப்பு சாதகமாக வந்தால் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அப்படின்னு மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கிறார். உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கில் தீர்ப்பு சாதகமாக வந்தால் ஜல்லிக்கட்டுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதிமுகவுடைய மக்களவை மாநிலங்களவை எம்பிக்கள் தம்பிதுரை தலைமையில் நேற்று போய் மத்திய இணையமைச்சர் அனில் மாதவ் தவே அவரை சந்தித்து மனு கொடுத்துருக்குறாங்க. ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்கணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. அப்போ அவர் இதை சொல்கிறார். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ மத்திய அரசு இது ஒரு பெரிய தடைக்கல்லாக இல்லை. எவ்வளோ இந்த ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும் என்பதற்காக உறுதியாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த ப்ராப்ளம் 2011 இது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக 2014 சுப்ரீம் கோர்ட் இந்த ஜல்லிக்கட்டு நடத்த முடியாதுங்கிற ஒரு மிகப்பெரிய தடையை விதித்து விட்டார்கள். அதனால தான் 2015 முடியல. 2016 ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டாங்க. அதை பற்றி ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு. இப்போ எனி டைம் இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு கம். அதில் எப்படி வருகின்றது அப்படிங்கிறத பார்க்கணும். ஆகவே அதை தான் மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கின்றார். அந்த அனில் மாதவ் தவே குறிப்பிட்டிருக்கின்றார். இது சாதகமாக ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ எல்லாருமே ஜல்லிக்கட்டு அந்த ஆர்வலர்கள் அதை நடத்துகிறவங்க எல்லாருமே இப்போ நாங்கள் ரெடியாக இருக்கோம், இப்போ பர்மிஷன் கிடைச்சதுன்னா உடனே நாங்கள் நடத்துவதற்கு ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுகின்றார்கள். ஆகவே இதுதான் யதார்த்தமான கள நிலை. இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ராதாகிருஷ்ணன்? இல்லை, எனக்கு என்னன்னா அந்த பில்டப் இப்போ தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, மத்தியிலானாலும் சரி, அந்த அரசியல் கட்சிகள் கொடுக்கின்ற அந்த பில்டப்பு தான் எனக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. இது முதல் கட்டமாக சுப்ரீம் கோர்ட் இதில் தலையிட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். எவ்வளவோ நாட்டில் தலையாய பிரச்சனைகள் இருக்கும். தமிழ்நாட்டில் எடுத்தாலே கூட இவ்வளோ விவசாயிகள் அவதிப்பட்டிருக்கிற நிலையில் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக என்ன தெரியுதுன்னா ஜல்லிக்கட்டு தான் தெரியுதுங்கிறது இருக்கிறது. அதை பதிவு பண்ண வேண்டியதாக இருக்கு. அதனால் கூறுறேன். அடுத்ததாக மத்திய அரசு தொடர்ந்து என்ன செய்து கொண்டு வருகிறதுனா, ஒவ்வொரு தடவையும் ஜல்லிக்கட்டுக்கு அந்த பொங்கலை அருகாமையில் பயங்கரமாக ஸ்டேட்மெண்ட் விடுவாங்க. அந்த அமைச்சர் சொல்லுவார், இந்த அமைச்சர் சொல்லுவார். நான் ஒரு அமைச்சர், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அமைச்சர் கூட சொல்லியிருக்காரு, அதாவது நாம ஜல்லிக்கட்டை நடத்தியே தீருவோம், எல்லா தடைகளும் நீங்கி விட்டதுன்னெல்லாம் கூறியிருக்காங்க. அதுக்கு பிறகு ஜல்லிக்கட்டு நடக்காமல் போயிருக்கு. இதுதான் பிரச்சனையே. இது அரசியலாக்க இது ஒரு பெரும் ஒரு கடும்பிடுத்தத்துக்கு. இன்னைக்கு கூட ஸ்டாலினுடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது இவரை பன்னீர்செல்வத்தையும் அதிமுகவையும் பழிசாடுற மாதிரி இருக்கும். அதிமுகவோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2011 நடந்தது, யூபி அரசாங்க டைமில் நடந்தது, அப்போ திமுக என்ன செய்து கொண்டிருந்தது. இந்த மாதிரியான இதுக்குள்ள தான் போகணுமே தவிர ஜல்லிக்கட்டு அலங்கநல்லூர்லையும் பாக்கி இடங்கள்லையும் நடக்க வேண்டாமான்னு பார்த்தீங்கன்னா அது நிச்சயமாக நடக்க வேண்டும். அந்த ஊர்க்காரர்களுடைய ஒரு பிரியமாக இருக்கிறது. அதற்கு நீங்கள் என்ன வேணால் நீங்கள் அந்த கண்ட்ரோல்ஸ் கொண்டு வாங்க. அதை எப்படி ஒரு அடிமலை பராமரிக்கணும், அதை எப்படி அந்த களத்தை கொண்டு வரணும், அது வருடம் பூராமே நீங்க ஒரு கண்காணிப்பு வைக்கலாமே தவிர இந்த மாதிரியான பிளாங்கெட் தடைகள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எவ்வளவோ அலுவல் பிரச்சனைகள் இருக்கிறது. அதுக்கு நடுவில் ஒரு தேசிய கீதம் எடுத்துக்குவாங்க, இந்த மாதிரியான ஜல்லிக்கட்டு எடுத்துப்பாங்க, இந்த மாதிரியான இல்லைன்னா டெல்லியில பொல்யூஷன்ஸ் பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரியான இது ஒன்றும் ஒரு நாட்டுக்கு தலையாய பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்க தானா முன் ஒரு வழக்கு எடுத்து விசாரிச்சு தடை போடுறாங்க அப்படின்னா நம்ம விமர்சனம் வைக்க முடியும். ஒரு அமைப்பு உச்சநீதிமன்றத்திற்கு போகிறது அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க விசாரிச்சு தானே ஆகணும். அதை நீங்க நிராகரிக்க முடியாது இல்லையா? அங்கதான் எனக்கு பிரச்சனையே வருது. அதாவது எப்படி எல்லா கோர்ட்டுகளையும் சரி, அது கீழ் கோர்ட்ல இருந்து உச்சநீதிமன்றம் வரையிலான அனைத்து கோர்ட்டுகளிலும் எப்படி கேஸ் எடுக்கப்படுகிறது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. அது ரெஜிஸ்ட்ரார் தான் தீர்மானம் பண்றாரு எந்த கேஸ் எந்த கோர்ட்டுக்கு அலாட் பண்றதுங்கிறது. இங்க தான் பிரச்சனையே வருது. நீங்க எந்த அடிப்படையில் அந்த அலாட்மெண்ட் பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா அது நீங்க ஆர்டிஐல போட்டாலும் வராது, பதில் வராது. நீங்க நேரா போய் கேட்டாலும் பதில் வராது. இந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதுதான் தலையாய பிரச்சனையே. அது ஒரு பிரச்சனையை, அதாவது இதுதான் நாட்டுக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லி ஒரு தேசிய கீதத்தை பத்தி ஒரு ரெஜிஸ்ட்ரார் ஒரு பெஞ்சுக்கு அலாட் பண்றாருன்னா அது ஏன் அலாட் பண்றாருங்கிற கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல நாம கிடையாது. அது கோர்ட் அவமதிப்பாயிரும், அது அடுத்த பிரச்சனையாயிரும். அது ஃபர்ஸ்ட் எடுத்துப்பாங்க. இப்ப அவர் சொல்றதெல்லாம் ரைட்டு. பட் இந்த கேஸ் போட்டது யாரு சார்? இந்த பீட்டாங்கிற அமைப்பு. அடுத்தது இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டு அவங்கெல்லாம் சேர்ந்து போட்டது. இது
அந்த டு பி ஃப்ராங்க் இவங்கெல்லாம் அந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டுங்கிறது இட் இஸ் அ கம்பெனி கான்ஸ்டியூட்டட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அந்த கம்பெனியில் இருக்கிற டைரக்டர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து மத்திய அரசுக்கு எகென்ஸ்டாகவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பீட்டா அமைப்பில் இருக்கக்கூடியது, அந்த பீட்டா அமைப்பில் யாருன்னா அந்த பூர்வா ஜோஷ்புரா அப்படிங்கிற ஒரு சிஇஓ பீட்டாவோட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிட்டிசன் ஆஃப் அமெரிக்கா, அவங்க ஒரு மெம்பராக எப்படி போட்டாங்க, இதெல்லாம் ஒரு குளறுபடியாக நடந்து கொண்டிருக்கு. அண்ட் தே ஹவ் காட் எனார்மஸ் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த். அது அந்த ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும் அல்லது வெளியிலேருந்து இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு அது எப்படியாவது நிறுத்தணுங்கிற மாதிரி பண்றாங்க. அது வந்து இன்ஃபேக்ட் இந்த இந்தியாவுக்கு ஒரு பெரிய துரோக வேலையை செய்து கொண்டிருக்கின்ற அமைப்பு. ஸ்ட்ரென்த் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தா இருக்கட்டும் இல்ல சட்ட ரீதியான ஸ்ட்ரென்த்தா இருக்கட்டும், மத்திய அரசை விட ஸ்ட்ரென்த்தா? இது நீங்க கேட்கறது ரொம்ப ரைட்டு. நான் வந்து பல பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இது கான்ஸ்டியூஷன்ல வரக்கூடிய பாடி இது, அதனால அவங்கள ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அதெல்லாம் தே ஆர் ஆல் பிரெட்டி ராங். அதாவது கான்ஸ்டியூஷன் படி தான் இந்த மெம்பர்ஸ் இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப தவறானது. அந்த ஆர்டிகிள் அந்த இது செக்ஷன் சொன்னோன்னா செக்ஷன் 7D அதில் என்ன சொன்னால் இவங்களெல்லாம் உள்ள அனிமல் வெல்ஃபேர் போர்டு அவங்கள மெம்பர்ஸ்லாம் போட்டிருக்காங்கன்னா 3 வருஷம் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அந்த 3 வருஷத்துக்கு அப்பாயிண்ட் பண்ணிட்டு அவங்கள ரிமூவே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றது. தட் இஸ் அது கான்ஸ்டிடியூஷனல் பாடி. எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கறதான். சார் எனக்கு எல்லாமே பேட்டா தான் பண்ணுச்சு, எல்லாமே உச்சநீதிமன்ற கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றதுங்கிறது மத்திய மாநில அரசுகள் தங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடிய. நான் வந்து ஒரு சாதாரண மனுஷனாகவும் பேச விரும்புகிறேன். நான் வந்து பிஜேபி சார்ந்தவனாக இருக்கலாம், இருந்தாலும் கூட 6 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு சட்டம் கொண்டு வரலாம், அவசர சட்டம் கொண்டு வரலான்னு லீகல் மினிஸ்ட்ரி ஒரு அறிவுரை வழங்கியிருக்கு. லீகல் ஒப்பீனியன் ஹாஸ் பீன் கிவன். அதை ஏன் செய்யலை அப்படின்னா, இப்போ இந்த கேஸ் நிலுவையில் இருக்குது, அதனால நாம் பண்ண வேண்டாங்கிறதுக்காக நினைக்கிறாங்க. பட் அட் த சேம் டைம் 6 மாதத்துக்கு முன்னாடியே இஃப் ஐ எம் ரைட் இந்த செக்ஷன் 22 அதில் இந்த க்ரூயல்ட்டி இந்த அனிமல் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்ட்டி ஆஃப் அனிமல்ஸ் அதுக்கு 22(3)ன்னு ஒரு ஏதோ கிளாஸ் இன்சர்ட் பண்றேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னே தெரியல, அப்படியே விட்டாங்க. ஸோ இது பண்றதுன்னா பண்ணி இருந்திருக்கலாம். ஆக்சுவலாக there is no legal bar. எதுக்காக அந்த அவசர சட்டம் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஏன் அதை செய்யலைங்கிறது எனக்கு தெரியல. இப்ப கடைசி நேரத்தில் இப்ப சொல்றாரு, இப்ப ஜட்ஜ்மெண்ட் வரப்போகின்ற நேரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னா அப்ப சாதகமோ பாதகமோ அப்புறம் பின்னாடி பார்க்கலாங்கிற மாதிரி மினிஸ்டர் சொல்லிட்டு. பிஜேபியோட கருத்தா எடுத்துக்கிறதா இல்ல உங்களுடைய தனிப்பட்ட கருத்து? சார் நான் ஒரு லாயருங்கிற முறையில நான் பேசுறேன். கொண்டு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, எது இருந்திருக்கு, அவசர சட்டம் கொண்டு வந்திருக்க முடியல அப்படின்னு நான் என்ன சொல்லுகின்றேன் என்றால், நீங்க கேட்கறது ரொம்ப நியாயமானது. அந்த அவசர சட்டம் கொண்டு வரதற்கு முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட பொழுது முடியுங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன் கொடுத்திருக்காங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடிங்கிறது பத்திரிகைலாம் வந்திருக்கின்றது. ஆனால் சரியான அழுத்தம் கொடுக்கப்படவில்லை. அதற்கு மாறாக இந்த பீட்டா அமைப்புகள்லாம் ப்ராபபிலி அவங்க வந்து அழுத்தம் கொடுக்கப்படலன்னு நினைக்கிறேன். ஐ மீன் அது வந்து பொலிட்டிக்கலி ஆல்சோ. அதாவது இப்ப எல்லா கட்சியும் நீங்க எடுத்துங்க, டிஎம்கே இன்னைக்கு ஒரே குதின்னு குதிக்கிறாங்க, ஏடிஎம்கே பெரிய டெலிகேஷன் கொண்டு போறாங்க. ஆனால் இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசி நேரத்தில், அதாவது டிசம்பர்ல ஆரம்பிக்கிறது, ஜனவரியில் ஆரம்பிக்கிறது, இந்த சமயத்தான் இவங்க குதிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணாங்க அவங்க? அவசர சட்டம் கொண்டு வரணும்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. ஆனா மத்திய அரசுடைய சட்டத்துக்கு எதிராக மாநில அரசு சட்டம் இயற்ற முடியாதுன்னு முதலமைச்சர் விளக்கம் கொடுக்கிறாரு. மத்திய அரசு தான் அவசர சட்டம் கொண்டு வரணும்னு திரும்ப இவங்க அவங்கள நோக்கி கை காட்டுறாங்க. ஆனா திரு ராமசுப்ரமணியன் சொல்றாரு கொண்டு வந்திருக்க முடியும், ஏன் கொண்டு வரலன்னு தெரியல, அதற்கு அழுத்தம் கொண்டு வரல கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு. ஒரே ஒரு சென்டென்ஸ் நான் சொல்லிட்டேன், அப்புறம் அவர்கிட்ட கேளுங்க. அது இதுக்கு ஒரு மாறாக நல்ல ஒரு ப்ரொபோசல் சொல்லி இருக்கிறது திரு இலகணேசன் அவர்கள். அதை வந்து நீங்க இந்த ஜல்லிக்கட்டுன்னு பேரையே கொண்டு வராதீங்க, ஏறு தழுவுதல் அதுதான் ஒரிஜினல், அந்த மாதிரி நீங்க அப்படி காயின் பண்ணி நீங்க நடத்தலாம், அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்கிற மாதிரி சொல்லி ஐ திங்க் இதையும் நாம சீரியஸா கன்சிடர் பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன். இல்லை, ஏன்னா என்னை பொறுத்தளவில் வந்து உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. இந்த தீர்ப்புக்கு எதிராக மக்களுடைய அந்த ஆர்வம் இருந்தால், பிரதிபலிப்பு இருந்தால், அது நிச்சயமாக அது அலங்கநல்லூர்லையும் மிச்ச இருக்கிற இடத்துலையும் தென்பட வேண்டும். அது உச்சநீதிமன்றத்துக்கு நீங்க எப்படி அறிவுறுத்துவீங்கன்னா, நீங்க அதை ப்ரொடெஸ்ட் பண்ணி தான் அறிவுறுத்த முடியும். இப்ப எப்படி தேசிய போன 2 வருடங்களோட ஒப்பிட்டு பார்க்கிற போது இந்த முறை நீங்க சொன்ன அந்த போராட்டங்கிறது அலங்காநல்லூர், மதுரைன்னு அந்த பகுதியோட மட்டுமே முடிஞ்சு போயிடல. எல்லா இடங்கள்லையும் இப்ப வந்து பரவலாகி இருக்கிறது. மாணவர்கள், இளைஞர்கள் போராட்டம் நடத்துறாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க.
சென்னையில கூட அதற்கான முன்னெடுப்புகள்லாம் தொடர்ச்சியாக நிச்சயமா செய்யப்பட்டு இந்த போராட்டம் நிச்சயமாக பரவலா இருக்கு. ஆனா எனக்கு சில போராட்டங்கள் எனக்கு பெரும் பிரச்சனை இருக்குது. அதாவது ஒரு பல்கலைக்கழகத்துக்கு முன்னால வந்து அந்த பாதையில வந்து பசங்க உட்கார்றாங்கன்னா அது வந்து விசியோட அனுமதியோட, அது அரசாங்கத்தினுடைய அனுமதியோட மட்டும்தான் நடக்க முடியுமே தவிர, தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு ரோட்ல இறங்கி ஒரு போராட்டமோ இல்ல வேற எந்த ரீதியான போராட்டம் யார் நடத்தினாலும் அவர்கள் மேல எல்லாம் சட்டம் பாயும். இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலை. அதாவது உங்களுக்கு இப்போ நீங்க செக்ரட்டரியேட்டுக்கு முன்னால உண்ணாவிரதம் இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க போய் உட்கார்றீங்க? ஸ்டேட் கெஸ்ட் ஹவுஸ்க்கு முன்னால தான் போய் உட்கார்றீங்க. அதுதான் ஒதுக்கப்பட்ட இடம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பெர்மிஷன் வாங்கணும். ஸோ இந்த ஒரு நிலை இருக்கும்போது வேறு இடங்களில், அதாவது வளாகத்துக்குள்ளாலே, ஒரு பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளாலேயோ வேற எங்க ஒரு போராட்டம் நடந்தாலும் அது ஒரு ஸ்பான்டேனியஸ் போராட்டமாக காண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதனால எல்லா போராட்டங்களையும் கொச்சைப்படுத்த நான் விரும்பவில்லை. ஆனால் சில போராட்டங்கள் வந்து தூண்டிவிடப்பட்டதன் பேரால் நடக்கிற போராட்டங்கள் நடக்கிறது. அது பல்கலைக்கழகம்னா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் தான் தூண்டி விடுறாங்க. நோக்கமா இருக்க முடியும். அது வேற ஒன்றும் கிடையாது. அது அரசாங்கத்துக்கு வந்து நான் உணர்த்த வேண்டும், என்னுடைய பசங்களை நானும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உணர்த்த வேண்டும். அதாவது அரசாங்கத்துக்கிட்ட ஒரு குட் நேம் எடுக்க வேண்டும். அதாவது இப்போ சசிகலா ஆனாலும் சரி, ஸ்டாலின் ஆனாலும் சரி, ஓ பன்னீர்செல்வம் ஆனாலும் சரி, ஒரு ராமதாஸ் ஆனாலும் சரி, எல்லாரும் வந்து இந்த போராட்டத்துக்கு உறுதுணையாக தான் இருக்கிறாங்க. அது வேற ஒன்றும் இல்லை. டிசம்பர் ஆயிடுத்து, இந்த டிசம்பர் ஜனவரியில வந்து இதுக்கு உறுதுணையாக தான் இருக்க வேண்டும். 2 நாள் தாங்க இருக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு. இனி இன்னைக்கும் நாளைக்கு மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட் இயங்க போகிறது. இந்த 2 நாள்ல வந்து இந்த அரசியல் கட்சிகள்னால ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பாத்தீங்கன்னா, அது அட்லீஸ்ட் ஒரு ஹியரிங் ஸ்டேஜுக்காச்சும் கொண்டு வந்தா. இப்ப எல்லாரும் சொல்றாங்க, பாஜக கூறுகிறது என்ன கூறுகிறதுனா, சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டோம், மிட் நைட் ஆனாலும் நாங்க வந்து பண்ணிடுறோம், ஆர்டினன்ஸ் போட்டுறோம் அப்படின்னு சொல்லுது. அது கம்ப்ளீட்டா பால் வந்து சுப்ரீம் கோர்ட் தான் ஏதோ பெரிய ஒரு எதிரி மாதிரி, சுப்ரீம் கோர்ட் தான் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற ரீதியில போட்டு விட்டாங்க. அது இன்னொன்னு, எல்லாமே பெட்டானாலதான் காரணம், அந்த அமைப்பு தொடர்ந்த வழக்குனாலதான் காரணம் மீண்டும் சொல்லப்படுகிறது. இல்ல எனக்கு பேட்டா மேல நிச்சயமாக பிரச்சனை கிடையாது. அவங்க ஒரு அமைப்பு, அவங்களோட ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. அந்த தாட் ப்ராசஸ் பேஸ் பண்ணி அவங்க வந்து ஃபைட் பண்றாங்க. அதனால அதுல நான் மாற்றுக்கிறது இருக்க முடியாது. நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது. அந்த கொள்கையை எப்படி நிலைநாட்ட முடியுமோ அதுக்கான எல்லா ஃபாரங்களும் அவங்க யூஸ் பண்றாங்க. அதை சந்தேகம் வருதுன்னா, இப்ப மத்திய வனத்துறை அமைச்சர் சொல்றாரு இல்லையா, உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு வந்து வழக்கு வந்து நிலுவையில இருக்கு, அந்த தீர்ப்பின் அடிப்படையில தான் செய்ய முடியும். இந்த டோன்ல தான் ஆரம்பத்திலிருந்து எல்லா கட்சிகளுமே பேசி இருக்கணுமா? உச்ச நீதிமன்றம் என்ன முடிவு செய்யுதோ அந்த அடிப்படையில செய்யலாம். ஏன்னா ராதாகிருஷ்ணன் ஆரம்பத்திலேயே சொன்னார், தொடர்ச்சியா ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கொடுக்கப்பட்டே இருந்தது மத்திய அரசு தரப்புல, மாநில அரசு தரப்புல, மாறி 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 மாறி. இதை வந்து அரசியல் கட்சிகள் தவிர்த்து இருக்கணுமா? இல்ல, அதாவது திரு வெங்கையா நாயுடு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன இருந்ததுன்னா, எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் கிடையாது, மத்திய அரசுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் கிடையாது, ஆனால் த பால் இஸ் இன் சுப்ரீம் கோர்ட், அது டிசைட் எப்படி வேணாலும் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கின்றார். பட் இங்கே உணர்வுகளை புரிந்து கொண்டிருந்தேன் யாருன்னா களத்தில் இருக்கிறவங்க, இந்த திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், திரு இலகணேசன் அவர்கள், தமிழிசை, அதுவும் குறிப்பாக நான் ஐ மஸ்ட் சே திரு ஹெச் ராஜா கன்சிஸ்டண்டா இது வேணும் 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 ரொம்ப நாளா படிச்சு ரொம்ப அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கின்றாருங்கிறது எனக்கு தெரியும். தனிப்பட்ட முறையில் அவர் நிறைய விஷயத்தை வந்து மத்திய அரசுக்கு சொல்லி இருக்கின்றார். வேணும்னு சொல்றது வேற, அவரால் எவ்வளவு தூரம் பண்ண முடியும் சார்? இந்த டோன்லாம் வேற, ஆனா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி கொடுக்கிறது. கடைசியா பொங்கலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருக்கு, உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குதோ அந்த அடிப்படையில வந்து மத்திய அரசு சாதகமான முடிவு எடுக்கும்னு சொல்லி பொறுப்பை தட்டி கழிக்கிறது வேறு இல்லையா? நீங்க ஆரம்பத்திலேருந்து இந்த டோன்ல தானே பேசி இருந்திருக்கணும். இல்ல, நீங்க வந்து சொல்ற ரைட். ஆனா இன்னைக்கு திரு இல கணேசனுடைய ஸ்டேட்மெண்ட் நான் சொன்னேன், அது வந்து ஏறுதழுவு. நான் வந்து யாரோ ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் 1968 ஏதோ ஒரு இடத்துல நடந்ததை பத்தி ஒரு நண்பர் எனக்கு அனுப்பியிருந்தார். அப்ப இதுக்கு பேரே என்ன, ஜல்லிக்கட்டுங்கிறது மட்டுமல்ல, ஏறு தழுவுதல், இதற்கெல்லாம் நீங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வாருங்கள் இளைஞர்களை அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதை வந்து ஒரு வயல் மீடியாவை வச்சுட்டு ஏறு தழுவுதல் அப்படிங்கிற மாதிரி, ஜல்லிக்கட்டு கிடையாது இது ஏறு தழுவுதல் அப்படிங்கிற மாதிரி திரு இலகணேசன் சொன்னது ஒரு நல்ல இன்டர்பிரிட்டேஷனாக கருதுகிறேன். அப்படி செஞ்சாங்கன்னா நல்லது. இரண்டாவதாக, நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வந்து இப்ப வந்து ஏதோ நிலுவையில் இருக்குங்கிற மாதிரி, இது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ். அதுல திரு சுப்பிரமணிய சுவாமி அவர்களுடைய ஆர்குமெண்ட், இன்ஃபேக்ட் முன்னாடி எல்லாம் கேள்வி கிண்டல் பண்ணிட்டு இருந்து சுப்ரீம் கோர்ட், பட் சுப்பிரமணிய சுவாமி ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சோன்னா ரொம்ப வித் ராப்ட் அட்டென்ஷன், அது ரொம்ப வித் டியூ ரெஸ்பெக்ட் தே ஹவ் ஹர்ட் ஹிம். அதனால அவருடைய ஆர்குமெண்ட் வந்து இந்த ஹலால் பண்றது அதெல்லாம் கூட நீங்க பர்மிட் பண்ணுவீங்க, இது சாதாரண விளையாட்டு என்பதை ஒரு பாரம்பரிய விளையாட்டு, கலாச்சாரம் சேர்ந்தது, இதெல்லாம் நீங்க வந்து எடுத்துக்க முடியாதா, எப்படி இது நியாயம், அது வந்து குரியல்ட்டின்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்னு கேட்டது. இதெல்லாம் வந்து ரொம்ப
தர்க்க ரீதியாக ரொம்ப அருமையாக பேசி இருக்கின்றார். இதுக்கு நல்ல முடிவு காண வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். ஆனால் எஜிடேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மக்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு இந்த போராட்டம் என்பது அது வந்து தூண்டி விட்டாங்களா தூண்டி விடலாங்கன்னா ரெண்டாவது பட்சம். பட் எல்லார் மனசுலயும் அது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கின்றது. அது நடக்கும் என்று நாம் நம்புவோம். இல்ல, ஜல்லிக்கட்டுங்கிற பேர் மாற்றுறதுல எனக்கு நிச்சயமாக உடன்பாடு கிடையாது. ஒரு மக்களுடைய கலாச்சார அடையாளம் சொல்லும் போது அதுக்கு பேர் மாற்றுங்க, இல்லைன்னா அதுக்கு காலைக்கு பதிலா வந்து யானைக்கொட்டையை கொண்டு வாங்கலாம் சொன்னா என்ன சார் அர்த்தம்? இது தேவையில்லைங்கிற. அப்படி இப்படி ஒரு நீங்க பாரம்பரியத்துக்கு போய் தான் நான் வந்து மெட்ராஸோடைய பேரை சென்னைன்னு மாத்தணும். இதுக்கு என்ன பேசிஸ்ன்னு பாத்தீங்கன்னா அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த மாதிரியான பாரம்பரிய ஒரு அடையாளமா இருக்கிறது. நமக்கு இன்னைக்கு ஜல்லிக்கட்டு என்று தெரிகிற இந்த விளையாட்டை ஜல்லிக்கட்டாக தான் நடத்த வேண்டும். அது மக்கள் நடத்த வேண்டும். இல்லைன்னா ஜல்லிக்கட்டு காலையில எடுத்துக்கொண்டே சுப்ரீம் கோர்ட்ல கொண்டே ஒப்படைச்சிடலாமே. எதுக்கு இங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு பராமரிச்சிருக்காங்க? போன வருஷம் அரசியல் கட்சிகள் எந்த நிலைப்பாடு எடுத்ததோ அதே நிலைப்பாடு தான் இந்த வருஷம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. பாஜக தொடர்ந்து இந்த மாதிரி ப்ராமிசஸ் கொடுத்தா வருது. பாஜக மட்டும் இல்ல, எல்லா அரசியல் கட்சிகளும் நாங்க வந்து நடத்திய பிஜேபி கொடுக்கிற ப்ராமிசஸ் வந்து வேற. அவங்க பொறுப்புல இருக்கிறாங்க இல்லையா? அப்ப அது அவங்க கூர்ந்து கவனிக்கப்படும் தானே. அந்த இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சார் சொல்றதுல ஒரே ஒரு இது நாம நுணுக்கமா கவனிக்கணும். அதாவது ஹெச் ராஜா வந்து வலியுறுத்தி வந்திருக்கிறான்னு வாரத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ஜல்லிக்கட்டுன்னு கேட்கும் போது அதுக்கு பதில் சொல்லுவாங்க. அப்ப இதுல வந்து கணக்கு காமிச்சிடலாம். என்னங்க நீங்க டிசம்பர்ல தான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க, வருஷம் பூரா நாங்க இதுதான் பேசிட்டு இருக்கோம், வருஷம் பூரா நாங்க வலியுறுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த இதுக்கு வந்துடலாம். சோ இதுதான் பிரச்சனையே. அதாவது இந்த லிப் சர்வீஸ் சொல்லுவாங்களே, அதாவது வாய்மொழியாக என்ன வேணா பேசிக்கொண்டிருக்கலாம், எப்ப வேணா பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனா சுப்ரீம் கோர்ட்ல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இது வந்து ஹியரிங் வந்த அந்த கேஸ் ஏன் நீங்க அழுத்தம் கொடுக்கவில்லைங்கிற பிரச்சனை தான் நிலுவதே தவிர கடைசியாக அது பாஜகவினுடைய எடுத்து தான் போய் சேரும். எந்த அரசியல் கட்சி எந்த நிலைப்பாடு எடுத்தாலும் அது அரசியலாக்க பார்த்தாலும் கடைசியில இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிறதுனால அது பாஜக தான் போய் சேரும். அது பாஜக அதை தட்டி கழிக்க முடியாது. பாஜக தான் இதுல ஒரு தீர்வு எடுக்க வேண்டும். அது ஆர்டினன்ஸ் என்று சிபிஐஎம் கூறுகிறார். பிரகாஷ் காராட் நேத்து கூட கூறியிருக்கிறாரு. அந்த ஆர்டினன்ஸ் ரூட் பண்ணுங்களேன், அதன் பிறகு இது விளையாட்டு நடக்கட்டும். அது மேல நீங்க அதுக்கு பிறகு நீங்க கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு பெரிய அரசியல் லாபம் தானே வரும். இதுல என்ன பிரச்சனை எனக்கு புரிய மாட்டேங்குது. சுப்ரீம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்லாம் பண்ண முடியாது சார். அதாவது ஏதோ விளையாட்டா நம்ம இதை எடுத்துன்னு பேச முடியாது. பட் மாறாக இப்ப இவர் மத்திய அமைச்சர் என்ன சொல்லுகின்றார்? தமிழிசை வேறு மாதிரியான கருத்தெல்லாம் சொல்றாங்க. முதல்ல சட்டத்தை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதன் பிறகு தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தினா பிஜேபி ஆதரவு கொடுக்கும்னு சொல்றாங்க. ரெண்டுமே வேற வேற. எப்படி ஆயிருக்குன்னா, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நம்ம அந்த கிருஷ்ண ஜெயந்தியும் போது இவ்வளவு ஹைட்டுக்கு தான் இந்த மக்கள் ஒரே லைன்ல ஏறி நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு தடையெல்லாம் போட்டாங்க சுப்ரீம் கோர்ட். அதெல்லாம் மக்கள் உடைச்சு விட்டாங்க. சோ இப்ப என்ன பண்ண முடியும்? இப்ப நம்ம ஜல்லிக்கட்டு இங்க நடந்ததுன்னா யாரும் நாம மத்திய அரசு வந்து இங்க நடத்தாதேன்னு ஏதாவது தடை போட முடியுமா? அதெல்லாம் பண்ண முடியாது. மாறாக இப்ப ஏன் ஆர்டினன்ஸ் கொண்டு வர, நான் முன்னாடி ஒரு கருத்து சொன்னேன், இப்ப மாத்தி சொல்றேங்கிற மாதிரி இல்ல. ஆர்டினன்ஸ் இப்ப கூட என்ன சொல்லுகின்றார் என்றால், இப்ப ஜட்ஜ்மெண்ட் எனி டைம் இட் இஸ் சப்போஸ் டு கம். மேபி இன்னைக்கு அவர் சொன்னது போல உண்மைதான், இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஆனா இந்த 2 நாள்ல வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. போன தடவை 12ஆம் தேதி 13ஆம் தேதி தான் ஒரு ஸ்டேயே கொடுத்தாங்க. அது போல இப்ப வந்ததுன்னா இப்ப நாங்க ரெடியா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுகின்றார்கள். வரலைனா அது நம்ம ஆர்டினன்ஸ் இப்ப இந்த ஆர்டினன்ஸ் இப்ப கொண்டு வர முடியாதுங்கிறார் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்தாச்சு, இந்த சமயத்துல முடியாது. சப்போசிங் த கவர்மெண்ட் இப்ப இந்த டெசிஷன் இஸ் கோயிங் அகைன்ஸ்ட் தி ஜல்லிக்கட்டுன்னு வச்சுங்க, அப்ப ப்ராபபிலி சென்ட்ரல் கவர்மெண்ட் மே டிசைட் இன் ஃபேவர் ஆஃப் an ordinance அப்படிங்கிற மாதிரி கூட நான் நினைக்கிறேன். இல்ல, அனில் தவே, பொன் ராதாகிருஷ்ணன், வெங்கையா நாயுடு 3 பேரும் 3 கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க இந்த பிரச்சனையில. அப்புறம் நம்ம கியூரேட்டிவ் பெட்டிஷன், தமிழ்நாடு அரசாங்கம் போட்ட கியூரேட்டிவ் பெட்டிஷன் நவம்பர்ல வந்து அது அடுத்த டேட் கொடுக்காம வந்து ஒத்தி வச்சுட்டாங்க. அப்ப ஏன் வந்து அழுத்தம் கொடுக்கவில்லை? இந்த நவம்பர்ல இருந்தே அழுத்தம் ஏன் கொடுக்கவில்லை? அரசாங்கம், தமிழக அரசாங்கத்து மேல இருக்கிற குற்றச்சாட்டு இதுதான். நவம்பர்ல ஏன் அழுத்தம் கொடுக்கக்கூடாதுன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு முதலமைச்சர் வந்து ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க, அதனால வந்து வேற ஒரு அலுவலையும் கவனிக்காம அந்த எல்லாருமே வந்து அப்போலோல குவிந்து கிடந்தார்கள் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆனால் மத்திய அரசு ஏன் கவனிக்கவில்லை? ஏன் இந்த பிரச்சனையில் அப்ப தலையிடலைங்கிறது கேள்வி நிச்சயமாக நியாயமாக இருக்கின்ற. பெட்டிஷன் போட்டது அவர் சொன்னாப்புல தமிழக அரசு, அதுல வந்து நாங்க போய் அதை ஃபோர்ஸ் பண்ணி அதை கொண்டு வரோங்கிறது முடியாது சார். யார் கேஸ் போட்டாங்களோ அவங்க தான் பிரஷர் கொடுத்தாகணும். அப்ப தமிழக அரசு தான் அந்த சமயத்துல ஆக்ட் பண்ணி. உச்சநீதிமன்ற வழக்க சொல்றீங்க, ராதாகிருஷ்ணன் வந்து அவசர சட்டம் தொடர்பான எந்த முடிவையுமே ஏன் எடுக்கல? அதுதான் நான் சொன்னேன், அது அவசர சட்டம் கொண்டு வந்திருக்கலாம், அது ஏன் கொண்டு வரலன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த நேரத்துல இது அதாவது நாளைக்கு 15ஆம் தேதி நடத்தப்பட வேண்டியது. அது அந்த சமயத்தில் இப்ப ஜட்ஜ்மெண்ட் எனி டைம் வரக்கூடியது.
இன்கேஸ் வரல அப்படின்னு சொன்ன இது எகன்ஸ்டா போய் வந்ததுன்னு வச்சுங்க, இப்போ சும்மா ஆர்குமெண்ட் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு எனி டைம் இட் கேன் கம். அப்படி வந்தா கூட ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. என்ன நடக்குதுன்னு பொறுத்து இல்ல யாராச்சும் இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு உணர்த்தினாங்களா பிரச்சனை இருக்குது. வெளியே பேசிட்டு இருக்கோம், அஜிடேஷன் நடந்து இருக்குது. மத்திய அரசு இதுல வந்து சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க. மத்திய அரசு டெஃபினட்டா அந்த ஆர்குமெண்ட்ஸ் நீங்க கேட்டாரா தெரியல. ராதாகிருஷ்ணன் அவர் வந்து நிறைய அதெல்லாம் ரெகுலரா பார்த்து கொண்டிருப்பார். மத்திய அரசு அழகா பேசியிருக்காங்க, மாநில அரசும் அதனுடைய தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்காங்க. இதற்கு மேலாக ஐ மஸ்ட் கிவ் கிரெடிட் டு மிஸ்டர் சுப்பிரமணிய சுவாமி, எக்ஸலண்டா இதை ஆர்கியூ பண்ணியிருக்காரு. கூட சுப்ரீம் கோர்ட் உட்கார்ந்து இருக்குது. அதெல்லாம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசும். தேசிய கீதம் இசைத்த போது எழுந்து நிற்காதவர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. வணிக வளாகத்தில் இருக்கக்கூடிய திரையரங்குல இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? இது வந்து மாநில அரசாங்கம் தன்னுடைய போலீஸ் துறைக்கு உணர்த்த வேண்டும். சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு அளித்து விட்டது. அந்த தீர்ப்பை பற்றி அங்கேயே அடுத்த நாளே வந்து ஒரு கேஸ்ல வரும்போது வந்து முதன்மை நீதிபதி என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி ஏதோ தப்போ ரைட்டோ இப்படி ஒரு தீர்ப்பு வந்துருச்சு, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அது பொருந்தாது. நாங்க எங்களுடைய நிகழ்வுகள் அன்றாட நிகழ்வுகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால தேசிய கீதம் பாட மாட்டோம் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. இதையொட்டி தான் நாம் இதெல்லாம் பார்க்க வேண்டும் நான் கருதுகிறேன். மாநில அரசாங்கம் நிச்சயமாக போலீஸ் துறைக்கு இதில் வந்து கேஸ் போடாதீங்கிற ஒரு இதை உணர்த்த வேண்டும். அது அபிஷியலாக முடியாது, அதாவது ஒரு சர்க்குலரில் எழுத முடியாது. ஆனால் வாய்மொழி உத்தரவு எடுக்க தான் வேணும். அதாவது தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் என்ன தவறு செய்தாலும், இந்த 3வது செக்மெண்ட்லேயே சொன்னேன், அதாவது நீங்கள் ரோட்டுக்கு வந்தாலோ இல்லை ஒரு ரயில் மறியல் போராட்டத்தில், ரயில் மறியல்னா கிரிமினல் கேஸ் ஆயிடுது. அப்புறம் நீங்கள் வந்து 10-12 வருஷம் அந்த கேஸுக்கு பின்னாலேயே வந்து அது அந்த கீழ் நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் போய்கிட்டு தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிற ஒரு தமிழ்நாட்டில் இது தேவையில்லாமல் கேஸ் போடுறாங்கன்னு நான் கருதுகிறேன். நம்மளுக்கு இருக்கிற உணர்வு, நம் தேசிய உணர்வுங்கிறது எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும். அதை நீங்க வந்து டெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. அது பிளட் எடுத்து சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு இது கிடையாது. நீ நாளைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டு நிஜமாவே தேச நலனில் அவர்களுக்கு அக்கறை இருந்தாங்கன்னா நாளையிலிருந்து காலங்காத்தால் எந்திரிச்சு எல்லாரும் 500 மீட்டர் ஓடுங்க அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தீர்ப்பு அளித்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு கருதுகிறேன். இந்த மாதிரியான தீர்ப்புகளை பெரும் அவலம் என்று தான் கூறுவேன். அந்த தீர்ப்பை ஒட்டி நாம் எடுக்கிற அந்த ஆக்ஷன் இருக்கு, அது இன்னும் பெரும் பாதங்களை விளைவிக்கும் என்று நான் கருதுகிறேன். அடுத்ததாக இந்த சென்னை பிலிம் ஃபெஸ்டிவலில் நடந்த ஒரு நிகழ்வு இது. சென்னை பிலிம் ஃபெஸ்டிவல் தன்னுடைய வாலண்டியர்ஸுக்கு உணர்த்த வேண்டும். அதை உட்கார்ந்துட்டு போறாங்க, நின்றுட்டு போறாங்க, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நீங்க என்ன வாலண்டியர்ஸ்னா எதுக்கு இருக்கிறீங்க? இதை கண்காணிக்க இருக்கிறீங்க இல்ல, நீங்க வந்து அவங்களுடைய அந்த நுழைவுச்சீட்டு வச்சிருக்காங்கன்னு பாக்குறீங்க, வேற ஏதாவது தகராறு நடக்குதான்னு பாக்குறீங்க. இதுக்கு தான் உங்களை அங்க வச்சிருக்காங்க. இல்லைன்னா அந்த விஐபிஎஸ் கொண்டு வரது, அழைச்சின்னு போறது. இதை தவிர வாலண்டியர்ஸ்க்கு ஒரு வேலை இருக்கிறதா எனக்கு தென்படவில்லை. சென்னை பிலிம் ஃபெஸ்டிவலை கண்டிக்க வேண்டிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். அது கண்டிச்சு தான் ஆக வேண்டும். அவங்க தேவையில்லாம இந்த வாலண்டியர்ஸ்க்கு மரியாதையான ஒழுங்கான ட்ரைனிங் கொடுத்துருக்கணும், அது பண்ணல. அடுத்ததாக தமிழக அரசாங்கம் தன்னுடைய போலீஸ் துறைக்கு உணர்த்த வேண்டும். இது ஒரு வாய்மொழி உத்தரவுல தயவு செய்து இது மாதிரி கேஸ் போடாதீங்க. எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிற தமிழ்நாட்டில் வந்து இது ஒரு பிரச்சனையாகி இது ஒரு கேஸ் போட்டு இது வந்து கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போய் எவ்வளவு பிரச்சனைகள் பாருங்களேன். இது ஒரு ஆர்கனைசரா நடந்த நிகழ்ச்சி. நான் வரேன். ஆர்கனைசரா நடந்த நிகழ்ச்சி, அதுல நீங்க தமிழக அரசு அந்த வாலண்டியர்ஸ் சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்ல தியேட்டர்கள்ல ரசிகர்களே கேட்டிருக்கிறாங்க, நீங்க ஏன் எழுந்து நிற்கலன்னு உட்கார்ந்து இருக்கிறவங்களை பார்த்து கேட்கிற போது அங்கேயும் வாக்குவாதம் வந்திருக்கு. அப்ப உள்ள இருந்தவங்களே கேட்டிருக்கிறாங்களே, அவங்களே வந்து தன்னெழுச்சியா கேட்டிருக்கிறாங்க. ஆமா, அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடக்கத்தான் போகிறது. இப்ப நீங்க வந்து ஒவ்வொரு அந்த என்னுடைய தேசப்பற்றுங்கிறது என்னுடைய பிரைவேட் விஷயம்ங்கிறது சுப்ரீம் கோர்ட்டினுடைய அறியாமையினால, இன்னும் சொல்ல போனால் சுப்ரீம் கோர்ட் தேவையில்லாம ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுனால இந்த பிரச்சனைகள் சர்ச்சைகள் வந்து சமூகத்துக்குள்ளால வந்து கொண்டே இருக்கும். ஒரு எந்த ஒரு நிறுவனமானாலும் சரி, அதாவது ஜனநாயகத்துல எந்த ஒரு பில்லர் ஆனாலும் சரி, அவங்க என்ன செய்யணும்னா இந்த டெமோக்ராட்டிக் ஃபங்க்ஷனை எப்படி முன்னெடுத்த வேண்டும், எப்படி அதை வந்து முன்னே எடுத்து செல்ல வேண்டும்ங்கிற ஒரு இடத்துல இருக்கணும். இல்லாம இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது சொசைட்டிக்குள்ளால தேவையற்ற பிரச்சனைகள் உருவாக்கி கொண்டே இருக்கிறதுக்கு வழிவகுக்கும். சார், இன்னைக்கு நண்பர் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு திரு ராதாகிருஷ்ணன் பேசுகின்றது. அது ஒரு தேசத்தின் மேல ஒரு பற்றி இருக்குன்னா ஒரு தேசிய கொடி, தேசிய கீதம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதெல்லாம் நாம வந்து நிச்சயமாக அதற்கு உரிய மரியாதையை தரணும். இப்ப எப்படின்னா ஆர்டிகல் 51A ஏல என்ன சொன்ன, கான்ஸ்டிடியூஷன் ரெஸ்பெக்ட் இட்ஸ் ஐடியல்ஸ், இன்ஸ்டிடியூஷன் அண்ட் நேஷனல் பிளாக், நேஷனல் ஆந்தம்.
இவைகளுக்கெல்லாம் மதிப்பு தரணும். நேஷனல் ஆந்தம் என்ன வேணுங்கிறதுக்கே பற்றி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் தெர் வாஸ் அ வெரி ஹீட்டட் ஆர்கியூமெண்ட், இதுதான் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. ரெண்டை டிசைட் பண்ண, ஒன்று ஜனகணமனதி, இன்னொன்று வந்தே மாதரம். இது கடைசியில் ஜனகணமன சொல்லிட்டு வந்தே மாதரமும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த தேசிய கீதம், அந்த வந்தே மாதரம் அப்படிங்கிறது தான் சார் இந்த நாட்டினுடைய ஒரு பெரிய எழுச்சிக்கு, சுதந்திரத்துக்கு காரணமாக இருந்தது. சுதந்திர போராட்டம். கைது செய்யப்பட்ட 3 பேர்ல ஒரு பெண் என்ன சொல்றாங்கன்னா, தேசிய உணர்வு அப்படிங்கிறது எனக்குள்ள இருந்து தானாக வெளிவர, ஐ திங்க் இந்த அம்மா வந்து இந்த யாரும் ஃபோர்ஸ் பண்ண கூடாது, அதெல்லாம் அது வந்து தப்பானது. அதாவது இவங்க வந்து டெலிபரேட்டா இங்க வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுங்கிறதா வந்திருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, ஏதோ உங்களுக்கு வயசாயிடுது எழுந்திருக்க முடியல அப்படின்னு வேற விஷயம். 27 வயசா ஆறுது. இவங்க என்னடா முன்னாடியே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ல மாட்டின்னு இருக்காங்க. அப்ப டெலிபரேட்லி ஷி வாண்ட்ஸ் டு டிஸ்ரெஸ்பெக்ட் நேஷனல் ஆந்தம் என்பது ரொம்ப தெளிவாக தெரிகின்றது. இவங்களுக்கெல்லாம் நாம வந்து அவங்களுக்கு வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரெண்டாவதாக சுப்ரீம் கோர்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி இவர் சொன்னார், ஏதோ போற போக்குல அவர் பாட்டு தள்ளி விட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அதை என்ன சொன்னார், டு ஷோ ரெஸ்பெக்ட் டு நேஷனல் ஆந்தம் ஆஸ் அ பார்ட் ஆஃப் சேக்ரட் ஆப்ளிகேஷன், ஒரு புனிதத்துவம் மிகுந்த ஒரு கடமையாக நாம அதற்கு நாம் மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லுகின்றது. ஏதோ நாங்க சொல்லிட்டோம் அதனால நீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. வழக்கறிஞர் அஜிதா செய்தித்தாள்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, 1% மக்கள் போகக்கூடிய திரையரங்குகள்ல மட்டும் நீங்க தேசிய கீதத்தை ஒழித்து தேச உணர்வை வளர்க்க முடியாது. இப்ப மீதி இருக்கிற 99% மக்கள் புழங்குகிற இடங்கள்ல நீங்க இந்த மாதிரியான ஒரு உத்தரவை பின்பற்றாத போது இதை மட்டும் நீங்க எப்படி சரி? சார், முன்னாடி நான் சிறு வயசுல இருக்கும் போதெல்லாம் முன்னாடி தேசிய கீதங்கிறது பின்னாடி போடுவாங்க, ஒரு சினிமா முடிந்த பிறகு போடுவாங்க, அப்பா எழுந்து போடுவாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஆனால் இப்ப மாறி வந்து இப்ப என்ன சொல்றாங்க, ஆரம்பத்திலே போட்டுருங்க அப்படின்னு. ரெண்டாவதாக இப்ப பள்ளிக்கூடங்கள்ல கல்லூரிகள்ல இவைகளெல்லாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கின்றது அப்படின்னா இந்த தேசிய கீதம் என்பது இசைக்கப்படுகின்றது. அப்ப மக்கள்லாம் எழுந்து நிற்கின்றார்கள். அதெல்லாம் இயற்கையா கொண்டு வரணும். யாரு இன்னைக்கு தேச விரோத சக்திகள்லாம் சேர்ந்துட்டு இன்னைக்கு எதை செஞ்சாலும் அது தேச கொடிய மரியாதை கொடுக்கூடாது. சோ வாட், தேசிய கீதத்துக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா சோ வாட், நான் கொடுக்காம இருந்தா என்ன, நான் மனசுக்குள்ள இருக்குன்னு என்ன மனசுக்குள்ள இருக்கு, நீங்க வந்து அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும் சுப்ரீம் கோர்ட் சொல்லியாச்சுன்னு சொன்னா அதுக்கு நீங்க தகுந்த மரியாதை 1% 99% இல்லைங்கிறது. இப்ப இதுக்கு சொல்லியிருக்காங்க சார், நாம ரெஸ்பெக்ட் பண்ணுமா வேண்டாமா? we have to abide by the decision taken by supreme court. இல்ல அத எப்படி மாத்துறாருன்னு பாருங்க. நான் அப்படி சொல்லல. நான் என்ன சொன்னேன்னா, நீங்க வந்து இந்த தீர்ப்பு, அதாவது சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, அதாவது சினிமா அரங்களில் வந்து ஒழிக்க வேண்டும்ங்கிற தீர்ப்பு தவறு என்று நான் கூறினே தவிர தேசிய கீதத்தை மதிக்கிறது தவறு என்று நான் சார் அந்த ஜட்ஜ்மென்ட் கொடுத்தாச்சுங்க போது சார் இல்ல நான் சொல்றேன் அதான் ஐ அம் கிரிட்டிசைசிங் அந்த ஜட்ஜ்மென்ட் நீங்க போலீஸ் சொல்லி இனிமே எல்லாம் ஒண்ணுமே பண்ணாதீங்க கண்டுக்காத விட்டுறீங்க எப்படி சார் சொல்றீங்க? அதான் நான் சொல்றேன், இட்ஸ் a ridiculous judgment சொல்றேன். அந்த மாதிரியான இப்போ டங்கல்ன்ற ஒரு படம் வந்திருக்கு, ஆமீர் கானுடைய படம். அதுல முன்னால வந்து ஒழிக்குது, தேசிய கீதம் ஒழிக்குது, சில பேர் எழுந்து நிக்கிறாங்க, சில பேர் வெளியே போயிடுறாங்க, வெளியே நின்றுட்டு இருக்காங்க. அதாவது தேசிய கீதம் ஒழிக்கும் போது நிச்சயமா உள்ள விட மாட்டேங்கிறாங்க, அந்த இது பண்ணுது. ஆனால் கடைசியில வந்து இந்த கீதா குமாரி போகட்ட அந்த பொண்ணு வந்து கடைசியில காமன்வெல்த்ல வந்து தங்க பதக்கம் அவங்க வாங்குறா. அவ வாங்கும் போது தேசிய கீதம் ஒழிக்கும். அப்ப என்ன ஒரு உணர்வு, என்ன எனக்குள்ளாலே வந்த ஒரு உணர்வு, ஆஹா இந்தியானா இதுதான்ப்பா இந்தியா அப்படின்னு அந்த உணர்வு வருது இல்லையா? இந்த உணர்வை தான் சொல்றேன். நான் எந்திரிச்சு நிக்கிறேன், உட்கார்ற அந்த உணர்வு வரும்போது எப்போ வரும்னா இது இந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் வரும். அதாவது ஒரு 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 ஹரியானா போன்ற ஒரு இடத்திலிருந்து, அதாவது எங்க பெண்களை கருவிலேயே அழிக்கின்ற ஒரு இடத்திலிருந்து ஒரு பெண் வந்து இந்தியாவுக்காக குஸ்தியில வந்து கோல்டு மெடல் வாங்கி தர்றா. அங்க வந்து தேசிய கீதம் ஒழிக்கும் போது எனக்குள்ளாலே தோன்றது, எனக்கு எந்திரிச்சு நிக்கணும் தோணுது. ஆனால் நீங்க தேவையற்ற நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க, இல்லன்னா வேற யாராச்சும் சொல்றாங்க, அதனால எனக்கு தேசிய பக்தி வந்துதான் சொன்னா எனக்கு வராது. இல்ல அது வந்து அதை கம்பல் பண்ணணும் அப்படிங்கிறது தட்ஸ் a different story. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறாங்க. இப்ப நம்ம கான்ஸ்டிடியூஷன் அதனுடைய புனிதம் அப்படின்னு சொல்றோம். அதுல தான் சொல்லப்பட்டிருக்கு தேசிய இது நீங்க மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்கின்றது. நான் கான்ஸ்டிடியூஷன் இருந்தா என்ன, இல்லாட்டா போனா என்ன, சுப்ரீம் கோர்ட் சொன்னா என்ன, சொல்லாட்டா போன எனக்கு எப்ப அந்த உணர்வு ஏற்படுறது, அந்த பரிசு வாங்கும்போது அந்த ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நான் வந்து ஐ கெட் எக்ஸைட்டட், அப்பதான் தேசத்தை பத்தி நான் நினைக்கிறேங்கிற மாதிரி பேசுவது என்பது தவறு. அவர் அப்படி கொண்டு போயிட்டாரு. ஆனால் ஒரு விஷயம் சார்,
இந்த நாட்டுக்கு துரதிர்ஷ்டம் என்னன்னா, இந்த மாதிரி தேசிய எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா பலர் வடிவில் அதை சிதைப்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பது வருத்தமான விஷயம். இவர் என்ன சொல்றாருன்னா, போலீஸை நீங்க ஒண்ணுமே பண்ணாதங்க, இந்த 27 வயசு பொண்ணு மறுபடியும் அதே தப்பு பண்ணிட்டு இருக்கா, ஏன் கேட்க கூடாதுன்னு சொன்னா பொதுமக்கள் நாளைக்கு அப்புறம் அடிச்சாங்கன்னா அப்புறம் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரக்கூடாது. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வு தானா வரணும், யாரும் அழுத்தம் கொடுக்கிற அடிப்படையில வரக்கூடாதுங்கிற இதுல நீங்க ஆரம்பத்துல சொன்னது கரெக்ட். இப்ப பொதுமக்களே சேர்ந்து 4 தர்மடி என்ன பண்ண முடியும்? இடைவெளி அது மாதிரியான சம்பவங்களும் நடந்திருக்கு. அப்படிதான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இடைவெளிக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். பண மதிப்பு நீக்க நடவடிக்கையால் இன்னும் மோசமான பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் எச்சரிக்கை விடுத்திருக்கதா செய்தி வந்திருக்கு. காங்கிரஸ் சார்பா மக்களின் வேதனை அப்படிங்கிற தலைப்புல நேற்று டெல்லியில கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் பேசும்போது மன்மோகன் சிங் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். 50 நாட்கள்ல பிரச்சனைகள் தீரும்னு பிரதமர் தரப்புலையும் பிஜேபி தரப்புலையும் சொல்லப்பட்டது. ஆனா இப்ப 60 நாட்கள் ஆகியும் பிரச்சனை தீரல அப்படின்னு மன்மோகன் சிங் சொல்றார். இல்ல, இது 50 நாள்ல தீருங்கிற மாதிரி அப்புறம் பிறகு ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிளாரிஃபை பண்ணியிருக்கிறார். அதுவும் இல்லாமல் ஸ்டேட் பேங்கினுடைய சீஃப் ஆல்சோ பிப்ரவரி வரைக்கும் இந்த பிரச்சனைகள் தட்டுப்பாடு என்பது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் இதில் மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார பிரச்சனைகள் வருமா அப்படின்னா 50 நாளைக்கு, அது 8 நவம்பர் அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் சொன்னது தான் அது. ஏன்னா நிறைய கஷ்டங்கள்லாம் வரும். அது படிப்படியாக இப்போ குறைஞ்சி வந்து விட்டது. இப்போ பணப்புழக்கம் என்பது டெஃபினட்டாக கொஞ்சம் நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்கு என்பதில் சந்தேகமே கிடையாது. பொருளாதார வளர்ச்சி குறையும், மந்தமாகும் அப்படிங்கிறது அவங்க சொன்னது ஒரு ரிசர்வ் பேங்க் சொன்னது 7.1. நான் சொன்னது டிமானிட்டேஷன் எடுத்துட்டா கூட 6.9 அப்படிங்கிற மாதிரி ஒரு போன முறை நான் இங்கே வரும்போது பேசியிருந்தேன். அந்த அளவுக்கு குறைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏனென்றால் அக்ரிகல்ச்சரல் செக்டார் மிக பிரமாதமாக வளர்ந்திருக்கின்றது, மற்ற துறைகள் எல்லாம் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கின்றது என்பதில் சந்தேகமே கிடையாது. இப்போ இரண்டாவது வழியில் பார்த்தோம்னா, இந்த குறைஞ்சா கூட இன்னைக்கு இன்ஃப்ளேஷனுங்கிறது 4% தான் இருக்கின்றது. அப்போ உங்களுடைய எஃபெக்டிவாக நீங்கள் என்ன குரோத்துன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3% வளர்ச்சி என்பது நாம் பார்க்க முடிகின்றது. மாறாக இவர் டாக்டர் மன்மோகன் சிங் சொல்லுகின்றாரு, அவருடைய 10 வருஷ காலத்து 7.6% வளர்ச்சி ஆவரேஜா ஜிடிபி என்பது, அது ஃபர்ஸ்ட் பீரியட்ல தான் அதிகமாக இருந்தது, செகண்ட் பீரியட்ல குறைவாக இருந்தது. இருந்தாலும் ஆவரேஜா 7.6. ஆனால் அவங்க இன்ஃப்ளேஷன் பார்க்கும்போது 6.9 6.8ங்கிறது. அப்ப 1% வளர்ச்சி கூட இல்லை. ஆக நீங்க அதை வச்சு கம்பேர் பண்றதுங்கிறது ஹவு இஸ் இட் ரைட்? அவர் பெரிய அளவுக்கு விழுந்துருதுன்னு சொன்னார்னா, எஃபெக்டிவா பாத்தீங்கன்னா 1% ஜிடிபி வளர்ச்சியை கூட நெட்டா கொடுக்க முடியாத திரு மன்மோகன் சிங் இப்ப பேசுவது என்பது விந்தையாக இருக்கின்றது. இரண்டாவது அவர் என்ன சொல்கின்றார், இதனால ரொம்ப மிகப்பெரிய பாதிப்பு. இன்னைக்கு வேர்ல்டு பேங்க் சொல்றாங்க, நானாவது 6.9 நான் ஒரு அசஸ்மெண்ட் சொல்றேன், அவங்க சொல்றாங்க 7% வளரும், குறையும், 7 என்பது குறையும். ஆனால் அதற்கு பிறகு அடுத்த நெக்ஸ்ட் குவார்டர்ஸ் எல்லாம் நிச்சயமாக ஆக்சலரேட் ஆகும் அப்படிங்கிற வேர்ல்டு பேங்க் சொல்லிருக்கின்ற. அப்ப அவங்களுக்கெல்லாம் பொருளாதாரமே தெரியாதா? அதுல ஒரு வேர்ல்டு பேங்க்லயும் இவர் இருந்திருக்கிறார், IMFல இருந்திருக்கின்றார். அப்ப அவங்களுடைய கணிப்பு என்ன? அதெல்லாம் தவறா போயிடுதுன்னு என்று சொல்ல முடியுமா? இல்ல, இதுல பிரச்சனை இவ்வளவுதான். அதாவது மன்மோகன் சிங் உலக வங்கியினுடைய அந்த கணக்கை வைத்து தான் பேசுகிறார். உலக வங்கி முன்னாடி என்ன சொல்லியிருக்குன்னா 7.6% அளவில் இந்தியாவினுடைய இக்கானமி வளரும் என்று கூறியிருக்காங்க. அவங்க அதை ரிவைஸ் பண்ணி இப்போ 7% சொல்லியிருக்காங்க. அதில் மன்மோகன் சிங் அவரும் ஒரு எக்கானமிஸ்ட், சார் சொன்ன மாதிரி அவர் வேர்ல்டு பேங்க்ல இருக்காரு, IMFல இருந்திருக்காரு. அவருடைய அந்த அனுபவத்தின் பேரில் அவர் சொல்றாரு, இதை விட குறைவாக சாத்தியம் உண்டு, ஏறத்தாழ 6.3% ஆகிவிடும். இந்த புள்ளிகளும் சதவீதங்களும் பேசினா நமக்கு பெருசா இது என்ன நடக்கும் என்று புரியாது. இப்ப ஜிடிபி குரோத் 1% கம்மியாச்சுன்னா அதில் வரும் வேலை இழப்புகள் ஏறத்தாழ ஒரு 10 லட்சம் வேலைகள் 1%னால குறைய போகுது. இது எங்க நம்மளை பாதிக்க போகுதுன்னா விவசாயத்தில் பாதிக்க போகுது. விவசாயத்தில் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு கொண்டு தான் இருக்கிறோம். ஒன்று, நமக்கு பெரும் பிரச்சனை வறட்சி நிலவுன்ற சமயத்தில் அறுவடை காலம் நெருங்கி இருக்கிற சமயத்தில் சில இடத்துல வேலை வாய்ப்புனா எல்லா துறைகளையும் சேர்த்து, அதாவது இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்தீங்கன்னா, கட்டுமான தொழில் எடுத்தீங்கன்னா, கட்டுமானத்தை ஏறத்தாழ இந்தியா முற்றுக்கும் ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகிவிட்டது.
அப்போ அதுல சர்வீசஸ் இப்போ கன்சியூமர் டியூரபிள்ஸ் எடுத்தீங்க, அதாவது நம்ம டெலிவிஷன் இந்த மாதிரியான பொருட்கள் வாங்குறது எவ்வளவு குறைஞ்சிருக்கு டிமானிட்டைசேஷன் அப்புறம் ஒரு கணக்கு இன்னைக்கு ஹிந்து பத்திரிகையில் வந்திருக்கு, 60% குறைஞ்சிருக்கு. பர்சனல் லோன் இருக்கிறது 20.3.8% குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரியான எந்த இடத்துல ஆட்டோமொபைல் செக்டர் வந்து நேற்று ஒரு பெரிய தலைப்பு செய்தியாக எல்லா இடத்துலையும் வந்திருந்தது. இதுவரையான இந்தியாவுடைய குரோத்லயே இருக்கிறதுலயே கம்மி பாத்தீங்கன்னா இந்த டிமானிட்டைசேஷன் காரணமாக நடந்து கொண்டு இருக்குது. ஆட்டோ 16.7% குறைஞ்சிருக்கு. இனி அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஃபைனான்ஸ் செக்ரட்டரியோ பேங்கிங் செக்ரட்டரியோ சீஃப் எக்கனாமிக் அட்வைசர், இதுதான் இது தாண்டி இந்த எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரி இருக்காரு, சத்யகாந்த தாஸ் இருக்காரு, அப்புறம் ரெவென்யூ செக்ரட்டரி இருக்காரு. இந்த 5 தலைகள் இந்த 5 பேர் தான் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை கண்ட்ரோல் செய்கின்ற இடத்துல இருக்கிறாங்க. ஆர்பிஐ விட்டுருங்க, இந்த 5 பேர்ல வந்து 3 பேர் பேசவே இல்லை. பேங்கிங் செக்ரட்டரியும் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியும் சீஃப் எக்கனாமிக் அட்வைசரும் இன்றைக்கு நடக்கும் சூழ்நிலையில நவம்பர் 8ஆம் தேதிக்கு பிறகு அவர்கள் வாயையே துறக்கவில்லை. ஏன் துறக்கவில்லை என்ற கேள்வி எழுகிறது. ஏனென்றால் அவர்களுக்கு இந்த டிமானிட்டைசேஷனோட உடன்பாடு இல்லை என்ற ஒரு பிரச்சனை எழுகிறது. எல்லாரையும் பாதித்து விட்டு அங்கங்க ஒவ்வொரு மேடைகளையும் போய் நின்று நீங்க எல்லாம் கள்ளப்பணத்துக்கு துணை போறீங்க. இந்த இடைப்பட்ட காலத்துல இவ்வளவு பாதிப்பு நடக்கும் அவங்க சொல்றாரு. ராமசுப்ரமணியன் என்ன சொல்றாருன்னா அடுத்த குவார்ட்டர்ல அது இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. எங்க இன்கிரீஸ் விலைவாசி குறைஞ்சிருக்கு, எங்க சார் இன்கிரீஸ் ஆகுது? எனக்கு புரியல. எங்க இன்கிரீஸ் ஆகுன்னு சொல்லுங்க. 50 நாளுக்கு பிறகு பேங்க் அந்த பேங்கிங் செக்டர்ல பிரச்சனை தீர்ந்து விடும், உங்களுக்கு இந்த கரன்சி வந்து விடும் சொல்றாங்க. நேத்து போனா நான் பேங்க் 24,000 ரூபாய் தான், 24,000 ரூபாயில 20,000 ரூபாய் வந்து எனக்கு 2,000 தாள்களாக கொடுக்குறாங்க. எனக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு சார். அந்த ஒரு மெய்டனுடைய சேலரி அதெல்லாம் நீங்க கேஷ்லெஸ் எக்கானமியா பண்ணிருங்க. எல்லாம் நீங்க வந்து உங்க மொபைல் தான் உங்க பேங்க் இப்படின்னு எல்லாம், அதாவது மொபைல்ல வந்து உங்களுக்கு என்ன செக்யூரிட்டி இருக்கு என்ன செக்யூரிட்டி இருக்குன்னு இல்லைன்னா கூட தெரியல. இந்த ஒரு சூழ்நிலையில வந்து எல்லாருமே மொபைல் பேங்கிங் சொல்லினா எத்தனையோ பேருடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற ஒரு இடத்துல இருக்கும்போது நீங்க எல்லாருமே வந்து மொபைல் பேங்கிங் கையில எப்படி சார் காசு இருக்கு? ஒரு டீ குடிக்கிற காசு இல்லடா. இதெல்லாம் பிரச்சனைகள், அன்றாட பிரச்சனைகள். இந்த பிரச்சனை எல்லாமே ரொம்ப ஷார்ட் டர்ம் தான். எப்படி ஷார்ட் டர்ம் அது progress ஆகும் அப்படின்னு இல்ல, இதுதான் கேக்குறேன். இதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு அன்றாட கூலிக்கு போற ஒரு நரிகால வேலை பண்ற ஒருத்தருக்கு வந்து 3 மாதமாக அவருக்கு வந்து பேங்க்ல இது காசு வருது. 1,700 1,600 அந்த இதுல காசு வருது. பேங்க்ல 2,000 ரூபாய் தான் இருக்கு. இவன் எப்படி வித்ட்ரா பண்ணுவான்? தலையாய பிரச்சனையே இதுதான். அதாவது மாச கடைசி வர 2,000 கீழே காசு இருந்ததுன்னா உங்களுக்கு வித்ட்ரா பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. யாருக்குங்க முடியும்? 2,000 எடுத்துன்னு போய் எத்தனை பேர் அது 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் சம்பளம் வாங்குற எத்தனை பேர் இருக்க இந்தியாவில்? இந்த மாதிரியான ஒரு பேசிக் தகவல் கூட தெரியாம நவம்பர் 7 உர்ஜித் பட்டேல் ஆர்பிஐனுடைய கவர்னர் இந்த பைனான்ஸ் கமிட்டிக்கு ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு கொடுத்த விளக்கத்துல வந்து நவம்பர் 7ஆம் தேதி சொன்னாங்களாமா ஆர்பிஐக்கு கவர்மெண்ட். அதுக்கு முன்னாடி ஒரு அமைச்சரவை கூட்டம் நடந்தாங்க, அதோட கிடையாது. அப்ப யார் இந்த முடிவு எடுத்தாங்க? ஒரு அமைச்சரவை கூட்டம் இந்த முடிவு எடுக்கல, பாராளுமன்ற முடிவு எடுக்கல, ஆர்பிஐ முடிவு எடுக்கல. அப்ப தனி மனிதர் ஒரு மோடி ஒரு முடிவு எடுத்து நாட்டு மேல திணிக்கிறார். ஒரு டிஸ்கஷன் இல்லாம நடக்கிற இந்த பிரச்சனைகள்ல வந்து இதை தவறு என்று கூறுகிறார். மன்மோகன் சிங் வந்து ராஜ்யசபால 8 நிமிஷம் பேசினாருங்க. அதற்கு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டுக்கு இன்னை வரை இந்த பிரதமர் விளக்கம் அளித்திருக்காரு கிடையாது. அவர் வந்து என்ன பேசினார்? மேனேஜ்மெண்ட் மானுமெண்டல் மேனேஜ்மெண்ட் டிசாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இவர் அதான் இல்லைங்கிற இதுக்கெல்லாம் நம்ம விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் இல்லைன்னு தான் சொல்றேன். இப்ப வேர்ல்டு பேங்க் கிளாரிஃபை பண்ணிருக்காங்க, இது வந்து தற்காலிகமா இருக்கும். அவங்க இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த இவ்வளவு முக்கியமான முடிவு எடுத்ததுனால எஸ் பொருளாதாரம் 7.6 இருந்து 7% குறைய போகின்றது. இல்ல, சேவை, வேளாண், தொழில் இந்த 3 துறைகள்லையும் 45% அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் மன்மோகன் சிங் சொல்றாரு. அது இல்ல சார், வேளாண் வந்து இப்ப பிளஸ் ஆயிருக்கு சார் 4.1. அது இல்லைன்னு அவர் என்ன சொல்றாரு? அவர் ஆக்சுவலா நீங்க இப்ப வந்த எஸ்டிமேட்ல பாத்தீங்கன்னா 4.1% இட் இஸ் a fantastic growth. அக்ரிகல்ச்சரல் growthங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது இருக்கு ஒரு விஷயம். இரண்டாவதாக இத இந்த மாணவ ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்டுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுன்னு சொன்னா, அடுத்ததாக இதே வேர்ல்டு பேங்க் என்ன சொல்றாங்கன்னா 7% குறைந்தாலும் கூட அடுத்த ஸ்டேஜில் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து உலக அளவில் இன்னைக்கு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி இன்னைக்கும் அதுதான்.
சீனா 6.5 தான் வரப்போகின்றது. ஆனா இந்தியா டிமானிட்டைசேஷன் ஆனாலும் கூட 7% வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கின்றது. இது நல்லதா கெடுதலா? அப்புறம் இவர் அவர் பேசல இவர் பேசல அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பிரீஃபிங் டெலிவிஷன் முன்னாடி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் ரெவென்யூ செக்ரட்டரி சொல்லுகின்றார், உர்ஜித் பட்டேலும் அவரும் பேசுகின்றார், அப்புறம் தேவையான நேரத்தில் பினான்ஸ் மினிஸ்டர் பேசுகின்றார், பிரைம் மினிஸ்டரும் அதை பத்தி பேசுகின்றார். அப்ப எல்லாரும் ஆளுக்கால் ஒன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அது தேவையில்லாத ஒரு கற்பனையில இவங்க எல்லாருமே எல்லாத்தையும் பேசணும் அப்படின்னு திரு ராதாகிருஷ்ணன் நினைச்சார்னா அது நடக்கிறது இல்ல. முன்னாடியும் நடந்தது கிடையாது. எதுக்காக சொல்றேன்னா முன்னாடியும் நடந்தது கிடையாது. ஏதாவது ஒன்னொன்னுக்கு ஏன் இவரும் ஒரு அரசியல்வாதி மாதிரி பேசுகின்றாரு வருத்தமா இருக்கு. அதாவது ஒரு தடவையும் அவங்க தான் பேசுறாங்க. என்ன சார் பிஜேபியில சேர்ந்துக்கிறேன் வாங்கலாம், தாராளமா வாங்கலாம். அடுத்த 3 மாதங்கள்ல வளர்ச்சி இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம அதையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒரே ஒரு பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, அடுத்த இப்ப 4 லட்சம் கோடிக்கு மானுமெண்டல் இதுன்னு சொல்லிட்டு டிசாஸ்டர் சொன்னார் இல்லையா, 4 லட்சம் கோடி இப்ப ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. முதல்ல 7 லட்சம் அது ஒரு தனி. ஆனா டெஃபினட்டா 4 லட்சம் கோடிங்கிறது கருப்பு பணம் இப்ப கண்டுபிடிச்சிருங்க. அதுல 50% டாக்ஸ் வந்ததுன்னா 2 லட்சம் கோடி ரூபாய்கள். நீங்க எவ்வளவு, அதாவது இப்ப எல்லாரும் பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க, கருப்பு பணம் வச்சுக்கிறது பயப்படுறான். ஹவாலா கிட்டத்தட்ட செத்து போயாச்சு. அப்ப இதெல்லாம் பேசவே மாட்டேன். தெரியல இந்தியாவோட எக்கானமியோட சைஸ் இது மக்களுக்கு புரியறதாக சொல்றேன். இது சைஸ். சைனாவோட எக்கானமியோட சைஸ் இது. இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய எக்கானமிங்கிறது சைனா. சோ சைனா 6% இப்ப ஆயிடுச்சு சார். இட் இஸ் ஓவர்டேக்கன். இட் இஸ் ஓவர்டேக்கன் யூஎஸ் டு பி தி நம்பர் 1 எக்கானமி. இல்ல சார், சைனா ஒரே நிமிஷம் சார். இது இவ்வளவு பெருசான இதுல 6% growthனா இவ்வளவு ஆகும். நாம 7% growthனா இவ்வளவு ஆகும். இதுதான் வித்தியாசம். அதாவது சைனா 6% தான் வளருது, இந்தியா 7% வளருதுன்னு சொல்றது, இது இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு புரிதல் அடிப்படையில் பேசுறது தான் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. அடுத்ததாக பிளாக் மணி சிஸ்டத்துக்கே வராது, 4 லட்சம் கோடி திரும்பி வராதுன்னு சொன்னாங்க. எல்லா பணமும் வந்துருச்சு. 97% மேல பணம் வந்ததுனால இப்ப ஆர்பிஐ அதனுடைய கணக்கே விட மாட்டேங்குது. உர்ஜித் பட்டேல் நேத்து இது அகமதாபாத்துக்கு வந்திருந்தாரு வைப்ரன்ட் குஜராத் சப்மிட்டுக்கு, பின்னால் வழியா ஓடி போயிட்டாரு. இதுதான் இவங்க பிரஸ் பாக்குற லட்சணம். 50-60 நாளாக இந்த ஒரு செக்ரட்டரியுமே மீடியாவை ஏன் கேள்விதான் எழுப்புறேன். இவங்க வீக்லி பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துற செக்ரட்டரிஸ் தமிழ்நாடு மாதிரி கிடையாது. எல்லா வாரம் ஒரு பிரச்சனையில பேசுற செக்ரட்டரிஸ் ஏன் பேசவில்லை என்ற கேள்வி எழுப்புகிறேன். இதற்கெல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டும். மன்மோகன் சிங்கினுடைய கேள்விக்கு ஃபர்ஸ்ட் பதில் அளிக்க வேண்டும். அடுத்த அமர்வுகள்ல நம்ம இன்னும் விரிவா பேசலாம். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. ஒரே பாயிண்ட் தான். இல்ல செய்திக்கு ரொம்ப தள்ளி போயிட்டோம், அதனால மன்னிக்கணும். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.